எல்லாரும் வந்துட்டாங்க வாணியா. என்னங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர். அந்த டைம்ல அதிகாரம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது, மக்கள் எப்படி ஒரு இயந்திர வாழ்க்கைய வாழ்ந்தாங்க, இந்த அறிவியல் தொழில்நுட்பம்லாம் மக்களுக்கு வரமா சாபமா தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்லீப் டீலர்ஸ்ன்ற ஒரு டிஸ்டோபியன் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வித்தியாசமான ரூம் ஒன்னு, அங்க சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய உடம்புலயும் நிறைய ஒயர்ஸ்லாம் சொருகி இருக்கு. அதோட அவங்க வித்தியாசமா ஒரு லென்ஸையும் மாட்டி இருக்காங்க. சோ அதுல ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேரு தான் மெமோ. அவரு வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு மெமோ, இதுதான் என்னோட வேலை. இந்த வேலையை ரொம்ப நேரத்துக்கு மேல செஞ்சா சுயநினைவையே இழந்து தடுமாறி விழுந்துருவாங்க. சில பேருடைய கண் பார்வை கூட போயிடும். இந்த ஒர்க் நடக்கிற இந்த ஃபேக்டரியோட பேரு ஸ்லீப் டீலர். இந்த வேலையை செய்யற எங்களோட பேரு ஸ்லீப் டீலர்ஸ். சில நேரத்துல நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது. என்னோட கண்ணையே என்னால நம்ப முடியாது. என் முன்னாடி இருக்கிறது உண்மையா பொய்யா இல்யூஷனா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் இந்த வேலையை நான் செய்யறதுக்கான காரணம், இந்த வேலையை செய்யும் பொழுது சின்ன வயசுல நான் வாழ்ந்த வீடு, என்னோட ஃபேமிலின்னு எல்லா ஞாபகமும் எனக்கு வரும் அப்படின்னு கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. மெக்சிகோல இருக்கிற ஒரு கிராமம் பார்க்கறதுக்கே பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி இருக்கு. இங்கதான் மெமோடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. சோ எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மெமோடைய அம்மா வந்து எங்க தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நானும் மெமோவும் போய் கொண்டு வரோம். ஆமா மெமோ எங்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஏதோ வயரை நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நம்ம மெமோவுக்கு வந்து இந்த ஹேக் பண்றது, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட ஒரு ரேடியோ ரிசீவரை தான் அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பாவும் வந்து மெமோவா தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்கிறதுக்காக இவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு. இவங்க வந்து விவசாயத்தை மட்டும் தான் நம்பி இருக்காங்களே. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது ஒரு பெரிய டேம். இவங்க கிராமம் வந்து பார்டர்ல இருக்கிறதுனால அங்க மிலிட்டரி ஃபோர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. சோ அந்த டேம் வந்து எல்லா தண்ணியும் தடுத்து வச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி மட்டும் வெளியே இருக்கும் போல. அதை எடுக்க தான் இவங்க போறாங்க. ஆனா போற வழியிலேயே ஒரு பெரிய வேலி இருக்கு. அந்த வேலியிலேயே கன்னு கேமரான்ட்டு செம்ம செக்யூரா இருக்கு. அது வழியா மிலிட்டரி ஆளுங்களும் பாக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நாங்க தண்ணி எடுக்க வந்திருக்கோம். எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுது? ஒரு 35 லிட்டரு. ஓ அப்படியா, ஒரு $60 வேணும். ஏன்னா தண்ணி விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, மெமோவுடைய அப்பாவும் அந்த கேட்லயே காசை ரிசீவ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுல காசை போட்ட உடனே டோரும் ஓபன் ஆகுது. அதை தாண்டி போகும்போது அந்த டேம்ல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கு. அதுல தான் இவங்க குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்குன்னு மொத்த தண்ணியும் எடுக்கிறாங்க. ஒரு 35 லிட்டர் தான் எடுக்கிறாங்க. திரும்ப தண்ணி தேவைப்படும் போது அகைன் காசு கொடுத்து தான் வாங்கணும். சோ 35 லிட்டருக்கு மேல ஏதாவது எடுத்தாங்கன்னா அங்க மிலிட்டரி ஆளுங்களா இருக்காங்க, அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல தண்ணின்றது தங்கத்தை விடவே விலை அதிகமான ஒன்னா இருக்கு. சோ இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டோடைய அந்த விவசாய நிலம் இருக்குல்ல, முக்காவாசி இந்த சோளக்கதிர் தான் விளைக்கிறாங்க. அங்க கொஞ்சம் தண்ணியும் ஊத்துறாங்க. சோ இவதான் மெமோவும் அப்பாவை பார்த்து, அப்பா இந்த ஊர்ல தண்ணியும் கிடையாது, எதுவுமே இல்ல, பஞ்சத்துல வாழ்றோம், பேசாம நம்ம வேற எங்கேயாவது போனா என்னப்பா? மெமோவுடைய அப்பாவும், இங்க பாரு கண்ணா, இதுதான் நான் வாழ்ந்த இடம், நாளைக்கு நீயும் இங்க தான் வாழணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கு சுத்தமா எனக்கு விருப்பமே இல்ல. நீ சொல்றது உண்மைதான், நம்ம பஞ்சத்துல தான் இருக்கோம். ஆனா அதுக்கு காரணம் அந்த டேம் தான். எல்லா தண்ணியையும் அது பிடிச்சு வச்சிருக்கு. அந்த டேம் மட்டும் இல்லன்னு வச்சுக்கேன், நம்ம ஊருக்கும் தண்ணி வந்து நம்ம ஊரும் செழிப்பா இருக்கும். அந்த டேம் மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம மெமோ என்ன பண்றாருன்னா, அவரு செஞ்ச அந்த ரேடியோ சிக்னல் ரிசீவர் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி பாக்குறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அது சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்குது. ஓபன் சிக்னல் மட்டும் கிடையாது, பிரைவேட்டா யாராவது பேசிக்கிட்டு இருந்தா கூட மெமோ தான் ஹேக்கர் ஆச்சே, அந்த சிக்னலையும் இவரால ஒட்டு கேட்க முடியுது. சோ மெக்சிகோ, யூஎஸ், இந்த உலகம் ஃபுல்லான்ட்டு இவர் டியூன் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்க பேசுறதெல்லாம் இவரு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது இவருக்கு ஒரு ஹாபியாவே மாறுது. சடனா அந்த இடத்துக்கு மெமோவுடைய பிரதர் வர, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட ரிசீவர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது, மத்தவங்க பேசறதுனால கேட்க முடியுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவரு. அடுத்த நாள் ஆகுது. மெமோடைய பிரதர் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேதான் மெமோவுடைய பாட்டி அம்மாவும் இருக்காங்க. அந்த டிவில என்ன ஓடுதுன்னா, முன்னாடிலாம் சண்டை போடணும் அப்படின்னா மனுஷங்க நம்மளே போய் தான் சண்டை போடுவோம். இதனால மனுஷங்களுக்கு அடிபட்டு அவங்க இறந்து கூட போகலாம். ஆனா இப்போ நோட்ஸ்னு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா, மனுஷங்க உடம்புல வந்து சில இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம உடம்புல நிறைய ஒயர்ஸ், கண்ணுல வித்தியாசமான லென்ஸ்னு எல்லாத்தையும்
மாட்டிக்க அவங்களோட உடம்பு அங்கதான் இருக்கும், ஆனா அவங்க கான்சியஸ்னஸ் வந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர் விமானத்துல அவங்க கான்சியஸை அனுப்பிட்டோம் அப்படின்னா இவங்க இங்க தான் இருப்பாங்க, ஆனா இங்க இருந்துகிட்டே அந்த போர் விமானத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த போர் விமானம் மட்டும் தான் அழிஞ்சு போகும், இங்க இவங்க சேஃபா இருப்பாங்க. சோ இதுதான் இந்த டெக்னாலஜியோட கோர் பிளானே. சோ இப்படி நம்ம மெமோட பிரதர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மெமோ வந்து எப்படா நைட் டைம் ஆகும்னு ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரிசீவரை ஆன் பண்ணி மத்தவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஆர்வம். சோ அதே மாதிரி நைட் டைம் ஆகுது, ஆளு ரிசீவரை ஆன் பண்ணிட்டு மத்தவங்க பேசுறத கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரு ஹேக்கிங்கை யூஸ் பண்ணி ஓபன் சிக்னலை விட்டுட்டு பிரைவேட் சிக்னலையும் கேட்கறதுனால ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல இந்த நோட்ஸ்ன்ற டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆளு அவருடைய மேலதிகாரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு ட்ரோனை வந்து கண்ட்ரோல்ல எடுத்திருக்கேன், தீவிரவாதிகளை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இந்த சிக்னல்ல வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, யாரோ நம்மள ஒட்டு கேக்குறாங்க அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச உடனேயுமே மெமோ பயந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஆகியும் இவர் அப்படியே வானத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்காரு, ஏன்னா ஏதாவது ட்ரோன் வந்து குண்டு போட்டுருமோ அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சோ ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய அங்கிள் வீட்டுக்கு நம்ம மெமோ போறாரு. வீட்டுல வந்து அப்பா மட்டும் தான் இருக்காரு. எங்க மெமோ வந்து அங்கிள் வீட்டுல டிவியை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப டிவில ஒரு நியூஸ் ஓடுது, தீவிரவாதிகள் தொல்லை அதிகமாயிடுச்சு அப்படின்னு. இந்த தீவிரவாதிகளை வந்து ஆக்வா டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க தண்ணிக்காக போராடுறாங்க. கவர்மெண்ட் வந்து எல்லா தண்ணியையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. மக்கள் பகுதிக்கு தண்ணி போகாத மாதிரி டேம கட்டி காசு கொடுத்தாதான் தண்ணி அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணின்றது எல்லாருக்குமே பொது அப்படின்னு சொல்லி போராடுற மக்கள் அவங்கள தான் ஆக்வா டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் கும்பலை நாங்க சாகடிக்கலாம் நினைக்கும் பொழுது திடீர்னு எங்க சிக்னலை யாரோ ஒட்டு கேட்டாங்க. அந்த லொகேஷனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மெக்சிகோவுடைய பார்டர்ல இருக்கிற ஒரு கிராமம் ஒண்ணு, அதோட அந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்திலேயே தான் கவர்மெண்டோடைய அந்த டேமும் இருக்கு. சோ அந்த டேமை இந்த டெரரிஸ்ட் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அந்த லொகேஷன்ல இருக்கிற வீட்டை மொத்தமா காலி பண்ண போறோம், அதுக்கு ட்ரோனையும் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்ல லைவா அதுல வீடியோ வருது. இத பார்த்த உடனே மெமோ ஷாக் ஆகுறாரு. ஐயோ நம்ம சும்மா தானே ஒட்டு கேட்டோம், நம்மள என்ன தீவிரவாதின்னு சொல்லி காலி பண்ண வராங்கன்னு புரியல இவருக்கு. ஆனா இவர் அங்கிள் வீட்டுல இருக்காரு. இப்ப அவருடைய வீட்டுல வந்து அப்பா மட்டும் தான் தனியா இருக்காரு. சோ அப்பாவை காப்பாத்தணும்னு வேகமா இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க போகிறதுக்குள்ளேயே கவர்மெண்டோடைய அந்த ட்ரோன் ஒண்ணு, ஆக்சுவலா அங்க ட்ரோன் மட்டும் தான் இருக்கு, அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றவர் வந்து வேற ஏதோ ஒரு லொகேஷன்ல உடம்புல அந்த வயர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. சோ இப்ப அந்த இடத்துக்கும் வந்தாச்சு. நம்ம மெமோடைய வீட்டை மிசைல விட்டு காலி பண்றாங்க. பயந்து போன அப்பாவும் வெளியே வராரு. இவரை தீவிரவாதின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு மேலேயே ஒரு மிசைல விட அவ்வளவுதான் அப்பா அங்கேயே இறந்து போறாரு. வீடும் தரமட்டமாகுது. சோ லேட்டா வந்து நம்ம மெமோவும் அவரு பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இறந்து போன அப்பாவுக்கு ஃபியூனரலும் நடக்குது. சோ மெமோ நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் சிட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமமே வேணான்னு சிட்டிக்கு வந்துடுறாரு. சோ பஸ் ஏறி சிட்டிக்கு போகும்பொழுது ஒரு ஊர்ல அந்த பஸ் நிக்குது. ஒரு லேடியும் அந்த பஸ்ஸுக்குள்ள வராங்க. அவங்கள செக் பண்ணி அனுப்புறாங்க. நேரா அவங்க நம்ம மெமோவுக்கு பக்கத்துல தான் வந்து உட்கார்றாங்களே. இவங்களோட பேரு வந்து லஜ். அவங்க கையில இந்த நோட்ஸ்ன்ற ட்ரோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அந்த டெக்னாலஜியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத மெமோவும் நோட் பண்ணிட்டு எங்க உங்க கையில மாட்டிருக்கீங்களோ நோட்ஸ், அது எங்க நீங்க மாட்டினீங்கன்னு சொல்லி கேட்க, ஓ இதுவா என்னோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் கனெக்ட் பண்ணி விட்டாரு. நம்ம மெமோவும் இதே மாதிரி நானும் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எங்க போனா இதை எனக்கு பண்ணி விடுவாங்கன்னு சொல்ல, சிட்டில தி ஸ்டார்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போ, அங்க நிறைய பேர் இந்த வேலையை பண்றதுக்குன்னே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட நீ யாரு எங்க இருந்து வரேன்னு கேட்க நம்ம மெமோவும் அவரை பத்தி சொல்றாரு. நான் ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி. அந்த பஸ்ஸும் வந்து சிட்டிக்கு போயிடுது. அந்த லேடி லஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேரா அவங்களுடைய இடத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி உடம்புல நாட்ஸ் மாட்டி இருந்தா வெறும் ட்ரோனை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்பையே ஒரு பெரிய சைஸ் ஹார்ட் டிஸ்கா யூஸ் பண்ணலாம். நம்ம என்னென்ன விஷயங்கள் பாக்குறோமோ எல்லாமே நம்ம மூளையில ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, அந்த ரெக்கார்டான விஷயங்களை வீடியோ ஃபைலா இந்த நோட்ஸ் மூலியமா நம்ம சிஸ்டமுக்கு ஏத்திக்கலாம். சோ அதே மாதிரி தான் அந்த லஸ்ன்ற பொண்ணு இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டர்ல அப்படியே வீடியோ ஃபைலா பாக்குறாங்க. இவங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறாங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா மாட்டுச்சுன்னா அதை வந்து இன்டர்நெட்ல வித்துருவாங்க. இந்த மாதிரி மெமரிஸை வாங்கறதுக்குன்னு இன்டர்நெட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த லஸ்ஸும் வந்து எந்த மெமரியை வைக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் நம்ம மெமோடைய ஞாபகம் வருது. பார்க்க ரொம்ப அப்பாவியா இருந்தான், சிட்டிக்கு முதல்ல போறான், உடம்புல நோட்ஸ் மாட்டிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த வீடியோவை இன்டர்நெட்ல சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம மெமோவும் வந்துட்டு அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற ஸ்டோர்ன்ற இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க ஒரு சந்துல நிறைய பேர் நிக்கிறாங்க. சார் உங்க உடம்புல நோட்ஸ் மாட்டிக்கணுமா, சீக்கிரம் எங்க கிட்ட வாங்க, ஃப்ரீயாவே ஆபரேஷன் பண்ணி மாட்டி விடுறோம் அப்படின்ற மாதிரி கூவி விக்கிறாங்க. ஆனா மெமோக்கு வந்து டவுட் வருது, யாரை பார்த்தும் நம்பிக்கையே இல்ல. அப்படியே ஓரமா நிக்கும் பொழுது அங்க ஒருத்தர் வராரு. என்ன சார் இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா, நீங்க பயப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்ல சார், ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கா நோட்ஸ் எல்லாம் மாட்டவே தெரியாது, என் கையை பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கான்னு சொல்லி காட்டுறாரு. என் கூட வாங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன், ரொம்பவே கம்மி காஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல நம்ம மெமோக்கு வந்து இவரை பார்த்தா நம்பிக்கை வருது. சோ அதனால கூடவே போறாரு. சோ அந்த பர்சனை வந்து வீட்டுல
வீட்லயே வச்சு தான் ஆபரேஷன் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. போனா உடனேயுமே மெமோவை போட்டு செம்ம அடி அடிச்சு அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அந்த பர்சன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அடி வாங்கின மெமோ எல்லாத்தையும் இழந்து அப்படியே சோகமா வந்துகிட்டு இருக்காரு. நைட்டு தங்கறதுக்கு கூட இடம் கிடையாது. அப்பதான் பால் அடைஞ்சு போன ஒரு குடிசை மாதிரி ஒண்ணு இருக்கு. பக்கத்திலேயே சில பெரியவங்கலாம் இருக்காங்க. நம்ம மெமோவும் ஐயா இதுக்குள்ள யாராவது வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் அதை பார்த்தா யாராவது வாழ்ற மாதிரியா இருக்கு, உனக்கு வேணா நீ போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ மெமோவும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்படியே சோகமா இருக்காரு. கையில ஒரு போட்டோ இருக்கு. இறந்து போன அவருடைய அப்பாவோட போட்டோ தான். இவர் ஒரு கில்ட்லயே இருக்காரு. ஏன்னா நம்ம அப்பா இறந்து போறதுக்கு நம்ம தான் ஒரு காரணம் அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. அந்த லஸ்ன்ற லேடி இருக்காங்கல்ல, அவங்க மெமோவை பார்த்தது பேசினது எல்லாத்தையுமே அந்த மெமரிஸை வந்து இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருப்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. யார் அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், அவனை பத்தி இன்னும் மெமரிஸ்லாம் வேணும், ப்ளீஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்ல, அதுவும் ஒரு பெரிய கிளைண்ட் வந்து மத்தவங்களை விட நிறைய பணம் தர ரெடியா இருக்காரு. ஆஹா நிறைய பணம் கிடைக்குதே அப்படின்னு மெமோவை கண்டுபிடிச்சி மெமோ கூட பேசி அந்த மெமரிஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல மெமோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெமோ வந்து கண்டிப்பா அந்த நோட்ஸை போட்டுக்கிறதுக்காக சிட்டியோடைய அந்த ஸ்டோர்ன்ற இடத்துல தான் இருப்பாருன்னு அவங்க வராங்க. அதுக்கேற்ற மாதிரி மெமோவும் கையில இருக்கிற காசுலாம் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. லஸ்ஸோ அந்த இடத்துக்கு வராங்க. டேய் இங்க என்ன பண்ற? அட நீங்க சொன்னீங்கன்னு இந்த இடத்துக்கு வந்த நோட்ஸை போட்டு விடுறேன்னு ஒருத்தன் சொன்னான். ஆனா அவன் என்னை அடிச்சு போட்டு என் கிட்ட இருந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளவுதானே, கவலைப்படாத, என் கூட வா அப்படின்னு சொல்லி மெமோவை கூட்டிட்டு நேரா ஒரு கிளப்புக்கு போறாங்க. அந்த கிளப்ல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து இந்த நோட்ஸை அவங்க உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணவங்க தான். ஸோ ஒருத்தர் மியூசிக்கை வாசிக்கிறாரு. ஆனா அவர் பிசிக்கலா வாசிக்கவே இல்லை. அவர் வந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவருடைய அந்த நோட்ஸ் கூட கனெக்ட் பண்ண உடனேயுமே என்ன மியூசிக் அவர் நினைக்கிறாரோ அது தன்னால வாசிக்க ஆரம்பிக்குது. அட அவ்வளோ ஏன் இந்த போதை பொருள் எல்லாம் வந்துட்டு பிசிக்கலா உடம்புக்குள்ளலாம் ஏத்திக்கிறது கிடையாது. இம்ப்ளான்ட் மூலியமாவே எந்த அளவுக்கு போதை வேணும்னு சொல்லி அந்த நோட்ஸ்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்புறது மூலியமா மூளை வந்து இவர் போதையில இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த போதை ஃபீலை கொடுக்குது. ஸோ அந்த கிளப்புக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு மெமோவை கூட்டிட்டு அந்த லேடி லஸ்ஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. மெமோ கேட்கிறாரு, இங்க பாருங்க, நீங்களும் என்கிட்ட திருட போறீங்களா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, அது எனக்கும் தெரியும். நோட்ஸ் உன் உடம்புல இம்ப்ளான்ட் பண்ண போறோம். யார் அதை பண்ண போறா? நான் தான் அப்படின்னு லஸ் சொல்றாங்க. இந்த நோட்ஸ்ன்றது வந்து ஒரு பிளக் பாயிண்ட் மாதிரி. ஆனா அது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை இம்ப்ளான்ட் பண்ணும்பொழுது ரொம்பவே வலிக்கும், வலியை தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவருடைய கை முதுகு இப்படின்னு நிறைய இடங்கள்ல அந்த இம்ப்ளான்ட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்ம மெமோ வந்து ஒரு ஸ்லீப் டீலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரா, அதுக்கும் அந்த லஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நேரா இவர் ஒரு ஃபேக்டரிக்கு போறாரு. அங்கதான் ஸ்லீப் டீலர்ஸ்லாம் இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் உடம்புல நிறைய ஒயரு, கண்ணுல லென்ஸ், வாயில வந்து ஒரு டிவைஸ்னு போட்டுக்கிட்டு லைனா நின்னுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து டெக்னாலஜி வேற லெவல்ல போனதுனால எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துக்கும் ரோபோட்ஸை தான் யூஸ் பண்றாங்களே. ஆனா அந்த ரோபோட்ஸ் வந்து தன்னாலே எல்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு மனுஷன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்றவங்கள தான் ஸ்லீப் டீலர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த வேலையை தான் பாக்குறாங்க. நம்ம மெமோவும் அந்த வேலையை பார்க்க தான் வராரு. ஸோ இதுதான் முதல் நாள். தம்பி நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை செய்ய போற, நல்லா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக மெமோ என்ன பண்றாருன்னா ஒயர் எடுத்து அவரோட உடம்புல இம்ப்ளான்ட் ஆகி இருக்கிற அந்த நாட்ஸ் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்ணுல ஒரு லென்ஸ்னு எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ண உடனேயுமே இவர் உடம்பு இங்க தான் இருக்கு. ஆனா அவரோட கான்சியஸ்னஸ் வந்துட்டு அப்படியே வேற ஒரு இடத்துல ஒரு ரோபோட்டோடைய உடம்புக்குள்ள போயிடுது. அந்த ரோபோட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ற ரோபோட். அது வந்து நம்ம மெமோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மெமோவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது வந்து ரொம்ப ஹைட்டான இடத்துல. அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் தான் சூப்பர்வைசர் மாதிரி. யோ புது ரோபோட்டே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா? பயமா தான் இருக்கும். அங்க இருக்கிற கம்பி எல்லாம் நல்லா வெல்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சூப்பர்வைசர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாரா, மெமோவுக்கு வந்து ஸ்பானிஷ் தான் தெரியுமே. ஆனா நல்ல வேலையா ஸ்லீப் டீலர்ஸ்க்குலாம் வந்து ஆட்டோ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. இவர் லாங்குவேஜை செட் பண்ண உடனேயுமே யாரு என்ன பேசினாலும் ஸ்பானிஷ்ல தான் இவருக்கு கேட்குமே. ஸோ மெமோ வந்து அவர் இங்க இருந்துகிட்டே அமெரிக்கால இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற வேலையெல்லாம் அவரு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சம்பளம் தராங்க. அதை அவருடைய தம்பிக்கு அனுப்பி வைக்கிறாரு விர்ச்சுவலா. ஆனா அப்படி அனுப்புற பணம் வந்து பயங்கரமான டாக்ஸ்லாம் பிடிச்சி ரொம்ப கம்மியா தான் போகுது. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து டாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீ டைம்ல அவரு கிளப்புக்கு வருவாரு. அங்க அந்த லஸ்ன்ற பொண்ணு வருவாங்க. நம்ம மெமோக்கு வந்து அந்த லஸ்ன்ற பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆனா அவங்க ஏன் பேசுறாங்கன்னு நமக்கு மட்டும் தான் தெரியுமே. ஸோ மெமோ கூட நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து மெமோ கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கில்ட் ஆகுது. ஏன்னா மெமோ வந்து ரொம்ப இன்னசென்ட்டா பேசுறாரா. ஸோ லஸ்ஸுக்கும் வந்துட்டு மெமோவை பிடிச்சி போகுது. நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இந்த லஸ்ஸு கிட்ட ஒரு பெரிய கிளைண்ட் ஒருத்தர் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், மெமோவை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுன்னு சொல்றாருல, அந்த
அந்த பர்சன் யாரு அப்படின்னா ஆர்மில ஒர்க் பண்ற ஒருத்தர். இந்த ஆர்மி மேன் தான் நாடோடைய கனெக்ஷன் மூலியமா ஒரு ட்ரானை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மெமோவுடைய அப்பாவையும் அந்த வீட்டையும் தரமாட்டமாக்குனது. அந்த லஸ் வந்துட்டு மெமரியை ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல முதல்ல மெமோ வந்து நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அந்த ஊரை இந்த மிலிட்ரி மேன் கேட்ட உடனேயுமே ஒருவேளை நம்ம கொலை பண்ண அந்த பர்சனுடைய பையனா இருப்பானோ அப்படின்னு டவுட் வந்து தான் லஸ் கிட்ட எனக்கு அந்த மெமோவை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுவும் முக்கியமா அந்த பையனுடைய அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு. அதை கேட்டு சொன்னீங்கன்னா நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்புறம் மெமோ வந்து ஒர்க்குக்கு போயிடுறாரு. அந்த ஸ்லீப் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல. அப்போ ஒரு பெரிய கண்ணாடியை தூக்கிட்டு வராங்க. நார்மலா ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அதுல நம்ம முகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஆனா இவர் தான் ஒரு ரோபோட்டோட உடம்புல இருக்கார்ல, அப்படியே அந்த கண்ணாடியை இவர் பார்க்க அந்த ரோபோட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த ரோபோட்டோடைய உடம்புக்குள்ள இருந்துகிட்டே அப்படியே அதை பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாறி ஆகுது. உண்மையிலேயே இது நம்ம உடம்பு தானா இல்ல நம்ம ரோபோட்டா இல்ல நம்ம மனுஷனா அப்படின்ற மாதிரி வித்தியாசமா இருக்கு அவருக்கு அந்த கண்ணாடியில பார்க்க. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் லஸ் கூட ஒரு ரிவர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருக்கும் பொழுது லஸ் வந்து போட்டு வாங்குறாங்களாமா. ஏன்னா அந்த ஆர்மி மேன் வந்து நம்ம மெமோடைய அப்பாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் கேட்குறாங்க, நீ உங்க அப்பாலாம் உங்க கிராமத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் விவசாயம் தான் பண்ணுவோமே, நிறைய கார்ன்லாம் வளர்க்குறோம், அதோட இங்கே ஓடுதுல ஆறு, இதை பார்த்தாலே ஒரு மாறு இருக்கு தெரியுமா. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது, ஆனால் அதை கவர்மெண்ட் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க ஒரு பெரிய அணையை கட்டி. அதுக்கப்புறம் தான் எங்கள் கிராமம் பஞ்சத்தில் அடிப்பட ஆரம்பிச்சது. குடிக்கிற தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு போயிட்டோம். அதோட என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண, இறந்து போயிட்டாரா எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க நோன்றாங்க. ப்ளீஸ் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை அங்கேயே கட் பண்ணிடுறாரு இவரு. இந்த லஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மெமோவை வந்து சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி மடியில படுக்க வச்சு உம்மாலாம் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே லவ்ல இந்த விஷயங்கள் பண்றாங்களா இல்ல இவன் கூட நல்லா க்ளோஸ் ஆனாதான் எல்லா விஷயத்தையும் கக்குவான் அப்படின்றதுக்காக பண்றாங்களான்னு இவன் நமக்கு எதுவுமே புரியல. எங்க நம்ம மெமோ வந்து ஸ்லீப் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற ஒரு ரோபோவோட உடம்ப கண்ட்ரோல் பண்றாரு. இவர் மாதிரியே மற்றவங்களும் ஆப்பிள் இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்வாங்க ரோபோட்டோட உடம்புக்குள்ள. இந்த மாதிரி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இவர் எதிர்த்த மாதிரியே வருது. அந்த கண்ணாடியில இவர் அவரோட முகத்தை பார்க்கறாரு. ஆனா ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு ரோபோட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதை இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதோட இவர் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி ஓவர் டைம்லாம் பண்றாரு. ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி ஸ்லீப் டீலிங் பண்ணாலே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். இவர் ஓவர் டைம் பண்ண அவ்வளவுதான் கான்சியஸை இழந்து கொலாப்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு போகும் பொழுது, ஆனா இவருக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் அவரும் ஓவர் டைம் பார்க்கறவர் தான், அவரு கொலாப்ஸ் ஆயிடுறாரு. ஸோ உடனே எல்லாரும் வேகமா ஓடி போயிட்டு அவரை டிஸ்கனெக்ட் பண்ணி அவரை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை அந்த பர்சன்னால நம்ம மெமோ தப்பிச்சாரு. அதுக்கப்புறமா மெமோ அவருடைய அம்மா கூட வீடியோ காலில் பேசுறாரு. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் இவர் இந்த மாதிரி வேலை பார்க்குற விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எப்பப்பா ஊருக்கு வருவ, அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும் போலயே தோணுதுன்ட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்களா. இதை பார்க்குற மெமோவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதே அம்மாவும் அப்பாவும் தான். இவர் பண்ண வேலையில அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போ இருக்கிறது அம்மா தான். ஸோ அவங்களையாவது நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணி காசு அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு லஸோட இடத்துக்கு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. அவதான் லஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, இது ஒரு வெப்சைட், நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் இந்த வெப்சைட்ல நம்மளால சேல் பண்ண முடியும், நானும் என்னோட மெமரிஸ் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம மெமோ சொல்றாரு. நான் மெமோடைய மெமரிஸை தான் இவங்க மெயினா விற்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியல இன்னும் அவருக்கு. இவர் வந்து அந்த லஸ்ன்ற பொண்ணை வந்து ரொம்ப நம்புறாரு, லவ் பண்றாரு. ஸோ ரெண்டு பேருமே நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பீச்சுக்கெல்லாம் போறாங்க. அங்க சில மெக்சிகன் ஆள்லாம் வந்து லவ்வர்ஸா இருக்கீங்க உங்களுக்காக மியூசிக் வாசிக்கிறோன்னு மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம மெமோக்கு வந்து அவருடைய அப்பா ஞாபகம் வருது. லஸ்ஸும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, என் அப்பாவை பத்தி தான், அவர் எப்படி இறந்து போனாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு எங்க ஊர்ல இருக்கதான் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அதுதான் சொர்க்கமே. ஆனா அந்த டேம்னால தண்ணி வராம எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு அந்த டேம் மேல கோவம், கல்ல தூக்கிலாம் அடிப்பாரு. ஆனா எனக்கு அந்த ஊர் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்படா சிட்டிக்கு வரலாம் தான் இருந்துகிட்டு இருந்தேனே. எனக்கு இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரேடியோவெல்லாம் செட் பண்ணி மற்ற ரேடியோ சிக்னலை ட்ராக் பண்ணலான்னு நினச்சேன். எனக்கே தெரியாமல் கவர்மெண்ட்டோடைய சிக்னலை நான் ட்ராக் பண்ணிட்டேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தீவிரவாதிங்கன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவையும் எங்கள் வீட்டையும் நாசம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. லஸும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நேராக வீட்டுக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் இருக்கிற மெமரியை அப்படியே சேல் பண்ணிடுறாங்க. அதை அந்த ஆர்மி ஆளும் பார்க்குறாரு. ஸோ அந்த ஆர்மி மேனுக்கும் இப்போ தான் புரிய வருது,
நம்ம கொலை பண்ணது ஒரு தப்பான ஆளை, உண்மையிலேயே அவங்க தீவிரவாதிகள்லாம் கிடையாது, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாகறாரு. ஏன் இன்னும் மெமோ மேல அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்மி ஆளும் வந்து ஒரு மெக்சிகன் தான். மெக்சிகன் டு மெக்சிகன் ரொம்ப கனெக்ட் ஆகிக்கிறாங்க, ரொம்ப பாவப்படுறாரு. இந்த ஆர்மி மேனும் அப்படியே அவரோட வீட்டுக்கு வந்து அவருடைய அப்பாவும் வந்துட்டு ஆர்மில இருந்தவர் தான். அவர்கிட்ட அப்பா நீங்க என்னைக்காவது வேலை செய்யும் பொழுது தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொலை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆர்மில இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா, நிறையவே நடக்கும், இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, கவலைப்பட்டனா உன்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆர்மி மேனுக்கு வந்து அவர் பண்ண தப்பு தான் அவர் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து மெக்சிகோல தான் பிறந்தாரு, ஆனா இப்ப அமெரிக்கால வந்து ஒரு ஆர்மி மேனா இருக்காரு. நம்ம நெமோவை பாக்குறதுக்காக மெக்சிகோவுக்கு போலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல மெமோ வந்து லஸ்ஸோடைய வீட்டுக்கு வராரு. அப்ப லஸ் இல்ல, ஆனா அவங்களுடைய சிஸ்டம் இவர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது லஸ் இவரை பத்தின மெமரிஸை தான் அதிகமா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒரு ஆளுக்கு ஷேர் பண்றாங்க. அவர் அனுப்பின மெசேஜ்னு எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்படின்னா இவன் நம்ம கூட க்ளோஸா பழகுனது எல்லாமே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக தான், நம்மள உண்மையா லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு இவரு. கரெக்டா அப்பதான் லஸ்ஸும் வீட்டுக்குள்ள வராங்க. லஸ் நீ என்ன வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மெமோ இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்க பாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றதுக்குள்ளேயே மெமோ கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நேரா அந்த குடிசை வீடு பக்கத்துல வயசானவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அவங்களும் சொல்றாங்க இங்க பாரு பொம்பளைங்களை நார்மலாவே நம்ப கூடாது, அதுவும் உடம்புல நாட்ஸ் மாட்டி இருக்கிற பொம்பளைங்களை நீ நம்பவே கூடாது. டெக்னாலஜிலாம் இல்லாத காலகட்டத்துல எல்லாரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா, இவ டெக்னாலஜி வந்து யாருக்கிட்டையும் எதையும் பேசக்கூட முடியல, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இவங்க கிட்ட பேசும்போதுதான் நம்ம நெமோவுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது மனசு ஆறுதலா இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து ஃபுல்லா வேலையில போக்கஸ் பண்றாரு. நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, அதனால ஓவர் டைம்லாம் பார்த்து ஒர்க் போய்கிட்டே இருக்கு. எங்க அந்த லஸ்ஸும் வந்துட்டு நம்ம மெமோவுக்காக ஒரு லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மெமோ வந்து இங்க வேலை வேலைன்னு ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. லஸ்ஸும் வந்துட்டு ரோடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க மெமோவை. ஆனா அவரு எங்க இருக்காருன்னு தெரியல இவங்களுக்கு. மெமோ வந்து கிளப்புக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற போதை பொருள் எல்லாம் அந்த நாட் மூலியமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஓவர் டைம்லாம் பாக்குறாரு. லஸ்ஸும் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ற இடத்துக்கே அவங்களுடைய லெட்டர் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. மெமோ வந்து ஓவர் டைம் பாக்குறதுனால அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அந்த ரோபோட்டோடைய உடம்புக்குள்ள தான் இருக்காரு. கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே மேல இருந்து கீழே விழுற மாதிரி தோணுது. ஆனா உண்மை என்னன்னா அந்த ரோபோட் சேஃபா தான் இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி இல்யூஷன்லாம் வருது. ரொம்ப நேரமா இவர் ஒரே இடத்துல அந்த ரோபோட் கூட கனெக்ட் ஆகி வேலையே செய்யாம இருந்ததுனால உங்க சம்பளத்துல இருந்து காசை நாங்க பிடிக்க போறோம்னு சொல்றாங்க. அப்புறம் மெமோ வந்து சோகமா பீச் கிட்ட வராரு. தனியா இருக்காரு. அப்ப லஸ் அனுப்பின அந்த லெட்டரும் அவருக்கு கிடைக்குது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சாரி கேட்டிருக்காங்க. அதோட இவர் கூட இருந்த அந்த மெமரிஸையும் அனுப்பியிருக்காங்க. இவருக்கு வந்து லஸ்ஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும். ஆனா வந்து நம்ம கிட்ட மறைச்சி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்காளுன்னு ஒரு கோவம் அவருக்கு. இந்த நேரத்தில் அந்த ஆர்மி மேன் இருக்காருல்ல, அவரு அமெரிக்கால இருந்து மெக்சிகோக்குள்ள கார்லயே வராரு. மெக்சிகோவுடைய பார்டர்ல ரோபோட்ஸ் தான் இருக்கு. அது வந்து யார் யார் வராங்க போறாங்கன்னு செக் பண்ண ஆரம்பிக்குது. இவர் ஒரு ஆர்மி மேன்ன்றதுனால ப்ராப்ளமே இல்ல. ஆனா இருந்தாலும் வார்ன் பண்ணுது, மெக்சிகோல நிறைய டெரரிஸ்ட் இருக்காங்க, நீங்க ஒரு ஆர்மி மேன், இதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரலான்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு சொல்லி மெக்சிகோக்குள்ள இவர் போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம மெமோவை தேடி தான் அவர் வந்திருக்காரு. அந்த லஸ் வந்துட்டு மெமோ கூட இருந்த எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணி இருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடிச்ச ஹோட்டல் இதுதான், வாரத்துல ஒரு தடவையாவது அங்க சாப்பிட வந்துருவேன் அப்படின்னு. அந்த ஹோட்டல்ல தான் மெமோ இருக்கணும்னு இவர் நேரா போக ஆரம்பிக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அங்கதான் நம்ம மெமோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மெமோவுக்கு புரியல யார் நீங்கன்னு கேட்கும் போதுதான், எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், உன் மெமரிஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன்னு சொல்ல, ஓ அந்த லஸ் பொண்ணு என் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு தான் அனுப்பியிருக்காளா? ஆமா நான் தான் அதை வாங்கினேன். சரி என்னை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க யாருன்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா நானும் மெக்சிகோல இருந்தேன், எங்க அப்பா கூட ஒரு சின்ன கிராமத்துல தான் இருந்தேன், ஆனா ரொம்ப பஞ்சம்ன்றதுனால சின்ன வயசுலயே நாங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். அங்க படிச்சு ஒரு ஆர்மி மேனா ஆனேன். நாங்க பேசிக்கிட்டு இருந்த சிக்னலை யாரோ ஒட்டு கேட்கற மாதிரி இருந்தது. அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி ஒரு ட்ரோன் வந்தது. அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணதே நான் தான் அப்படின்னு ஒரு சொன்ன உடனேயுமே மெமோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாம இப்ப நம்மளையும் பிடிக்க வராங்கன்னு வேகமா ஓடுறாரு. ஆனா அந்த ஆர்மி மேன் வந்து நான் சொல்றத கேளு அப்படின்னு பின்னாடியே வராரு வேகமா. ஆனா மெமோ அதெல்லாம் கண்டுக்காம வேகமா ஓடி போய் ஒரு வேனுக்குள்ள ஏறிக்கிறாரு. பின்னாடி அந்த ஆர்மி மேனும் வந்து எதுக்காக இப்ப பயந்து ஓடுறேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாரு நான் தான் அந்த ட்ரோனை ஓடிட்டு இருந்தேன், எனக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டிஸ் சொன்னதுனால தான் நான் இதை பண்ண, உண்மையிலேயே என் மனசார பண்ணல, உங்க அப்பா சாகிறதுக்கு காரணம் நீ கிடையாது நான் தான். அந்த கில்ட்லயே இருந்தேன். அப்பதான் உன்னோட மெமரிஸை நான் பார்த்தேன், நிறைய காசு கொடுத்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் எதுவும் மாத்த முடியாது, ஆனா உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. மெமோவும் இந்த ஆர்மி ஆளு ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு வேகமா அவரை பார்க்க போறாரு. அவரும் சோகமா ஒரு இடத்துல நிக்கிறாரு. இங்க பாரு மெமோ,
மெமோ, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். நான் பண்ண தப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு கேட்க மெமோவும் உங்களுக்கு ஓகேனா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்ட்டு ஒரு ஹெல்ப்பையும் கேட்கறாரு. அடுத்தது மெமோ நேரா லஸ்ஸ பார்க்க தான் வராரு. லஸ்ஸும் லெட்டரை படிச்சியா, சாரிப்பா, உண்மையா நான் மன்னிச்சிரு, அதெல்லாம் விடு, இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணும் அப்படின்னு லஸ்ஸையும் கூட்டிட்டு போறாரு. சோ லஸ்ஸும் வந்து அந்த ஆர்மி மேனை பாக்குறாங்க. இப்பதான் இவங்களுமே இவன் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ண அந்த கிளையண்டோடைய முகத்தையே பாக்குறாங்க. அந்த ஆர்மி மேனுடைய அந்த நோட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்றாங்க. அதை வச்சு என்னமோ பண்ண போறாங்க. நம்ம மெமோவும் ஓவர் டைம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஃபேக்டரிக்கு வராரு. அந்த டைம்ல அங்க யாருமே இல்ல. அந்த இடத்துக்கு லஸ் அந்த ஆர்மி மேன் இவங்களையும் கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற வயர்ல அந்த ஆர்மி மேனை வந்து கனெக்ட் பண்ணி அவரு வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு ட்ரோன் கூட கனெக்ட் ஆயிக்கிறாரு. சோ அந்த ட்ரோன் எடுத்துக்கிட்டு மெக்சிகோவுடைய பார்டரை தாண்டி அவர் வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை அமெரிக்கன் மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் பார்த்து ட்ரோனை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வேகமா அந்த ட்ரோனை காலி பண்றதுக்கு வராங்க. ஆனா மெமோ என்ன சொல்றாருன்னா, உங்க பின்னாடி நிறைய ட்ரோன் வருது, லெஃப்ட் போங்க, ரைட் போங்கன்ட்டு ஆர்மி மேனுக்கு அவர் வழிய சொல்ல அந்த ஆர்மி மேன் வேகமா அந்த ட்ரோனை ஓட்டிக்கிட்டு அந்த டேம் கிட்ட தான் வராரு. நம்ம மெமோட மனசும் ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம அப்பா ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்ற போறோம் அப்படின்னு. அவங்க அப்பா வந்துட்டு கல்லை தூக்கி அந்த டேம் மேல அடிப்பார்ல, அந்த விஷயத்த அவர் யோசிச்சு பாக்குறாரு. கரெக்டா அந்த கல்லு விழுந்த இடத்துலயே அந்த ஆர்மி மேன் ட்ரோனை ஓட்டிட்டு வராருல, அதுல இருந்து ஒரு மிசைல் போய் அட்டாக் பண்ணி டேம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மெமோவுக்கு ஒரு வீடியோ காலும் வருது. வீடியோல பேசுறது மெமோவுடைய அம்மாவும் பிரதரும் தான். மெமோ, நடந்த விஷயத்த நீ நம்பவே மாட்ட தெரியுமா, டேம் உடைஞ்சி தண்ணி சும்மா வேற லெவல்ல ஊத்துது, நம்ம ஆத்துல நிறைய தண்ணி வருது, உடைஞ்சதா அவங்க திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனா திரும்பவும் பாம்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல இருக்காங்களாம். நான் வேணா உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கேமராவை அந்த டேம் உடைஞ்சி தண்ணி ஊத்துறத காட்டுறாங்க. அதை பார்த்து இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவரோட கிராமத்துல இப்ப தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. மெமோடைய அப்பா ஆசைப்பட்டது இதுக்காக தான். அதுக்கேத்த மாதிரியே மக்கள்லாம் தண்ணியை கொண்டு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பயிரும் மண்ணுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஆர்மி மேனும் வந்து நம்ம மெமோவுக்காக ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்கோமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அங்க இருந்து போறாரு. ஒருவேளை அமெரிக்காவுக்கு போயிட்டு நீங்க தான் அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொன்னாலும் மெக்சிகன் ஆளுங்க என்ன பிடிச்சி இந்த மாதிரி பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லி கூட அவர் தப்பிக்கலாம். சோ மெமோவுடைய கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க நம்ம மெமோவும் லஸ்ஸ மன்னிச்சிட்டாரு. அவங்க கூட இவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாரு. ஆனா இன்னும் பிரச்சனை எல்லாம் முடியல. இன்னமும் உலகத்துல மக்கள் எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்காங்களே. ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறாங்க. மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்காக போராட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள தீவிரவாதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி அவங்களையும் காலி பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் என்னதான் பண்ணாலும் எவ்வளவு பேரை கொன்னாலும் சரி, மக்கள்ல இருந்து ஒரு புரட்சி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படின்னு இந்த இடத்துலயே ஸ்லீப் டீலர்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. சோ இது ஒரு சாதாரண கதை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம்னா தப்பு நம்ம மேலதான். இது கதை இல்ல, இதுதான் ஃபியூச்சர். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குமே. இந்த டெக்னாலஜி எல்லாம் வருமானு தெரியாது, ஆனா கண்டிப்பா டேம கட்டி தண்ணியை விட மாட்டாங்க. தண்ணியை காசு கொடுத்து வாங்குற நிலைமை வரும். ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்கும், பட் அது ரொம்ப மோசமா இருக்கும். சோ இந்த கதை எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.